நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மேசராசி மேச லக்கண நேர்களே, உங்களுக்கு சூரிய திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு 2இல் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத அதோட பலன் இந்த பதிவாகும். அது ரெண்டாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா ரிஷபராசி ஆகும். ஓகேங்களா? அப்போ ரிஷபராசியில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன கிரக சாரம்லாம் இருக்குதுன்னு அப்படி வரிசையாக பார்த்துருவோம். இப்போ முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, இந்த சூரிய திசை உங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் இருக்கும்? 6 ஆண்டு காலம் உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும். அந்த செவ்வாய் புத்திங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 4 மாதம் 6 நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். இப்போ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்தில் என்னென்னத்தை நட்சத்திர சாரம் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, கீர்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வரைக்கும் இருக்கும். மொத்தம் 3 பாதங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகிணி 1 2 3 4 பாதங்கள் இருக்கும். மிருகசீடம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதங்கள் அங்கே இருக்கும். அப்போ இது உங்களுக்கு 5 கூடையவன் திசையாகும். 1 கூடையும் 8 கூடையும் புத்தி ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த 1 கூடையும் 8 கூடையவன் இந்த செவ்வாய் இந்த 2ஆம் இடத்துலேருந்து இந்த 5ஆம் இடத்துல சூரியன் திசையில் அந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் பார்ப்போம். இப்போ கீர்த்திகை சாரத்தில் இப்போ சூரியன் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அது பார்த்தோம்னாக்கா, இப்போ அதாவது பார்த்திங்கன்னா 1 கூட 8 கூடிய வந்தீங்க பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்துக்கு 2ஆம் இடத்துக்கு வரார். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா 5 கோடி சாரம் வாங்குறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ உங்களுக்கு ஏற்கனவே 5 கோடி சாரம், இவர் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி 8 கோடி புத்தி அங்கே உட்காருது. அப்படி உட்காரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு பணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியூர் போகிற சூழ்நிலை, வெளி மாற்றம் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வருமானத்துக்கு கொஞ்சம் இடமா வருவாங்க, இல்லை படிப்புக்கு இடமா வருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர்வீகத்தில் இருந்தோம்னாக்கா அதாவது பூர்வீகத்தில் இருந்தோம்னாக்கா நம்ம சற்று வெளியேறுவோம், வெளியே இருந்தோம்னா சற்று பூர்வீகத்துக்கு போவோம். இப்படி மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி மாற்றி அமைச்சு உங்களுக்கு கொடுக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 2ஆம் திருமணம், ஓகேங்களா, 2ஆம் திருமணம், காதல் திருமணம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குமானா, கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி கொடுத்து கொஞ்சம் அப்படி ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு அமைப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா எந்தெந்த பாவகத்தை பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அந்த வாகன சாரணாத வீட்டையும் 4ஆம் பாரையும் பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ 4ஆம் இடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடம் அதுக்கு 4ஆம் இடம் வந்தாலும் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தை கட்டாயம் வலுப்படுத்துவார், குழந்தைங்களை வலுப்படுத்துவார். ஓகேங்களா? குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் நல்லா பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அரசியல் வாழ்க்கையை வலுப்படுத்துவார், கலைத்துறை வலுப்படுத்துவார். ஓகேங்களா? இந்த மாதிரி வலுப்படுத்தும் 4ஆம் மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ குழந்தைங்க போல் இடம் வாங்குவோம், பூர்வீகத்தில் இடம் தான் வீடு கட்டுவோம். இந்த அமைப்பு ஏதோ புத்தி அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், அந்த டாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவர் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் 7ஆம் மாதிரி எங்கே பார்ப்பார்? 7ஆம் மாதிரி 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 7ஆம் மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி ஊர் வருமானத்துக்காக போகிறது, குடும்பத்தோடு போகிறது, குடும்பத்தை சுற்றுப்பயணம் போயிட்டு வருது, ஊருட்டு போயிட்டு இதெல்லாம் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் மாதிரி 9ஆம் இடத்தை பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ 8ஆம் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு மைண்ட் செட்டு நம்ம அப்பா மேலே இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆன்மீகத்தில் அப்போ அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு தடங்கள் ஏற்படும். நம்ம ஒரு ரகசியமாக நம்ம போயிட்டு வருவோம். அப்போ அப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு அப்பங்க ரகசியத்தை பண்ணுவார், ரகசியமாக ஒரு விஷயத்தை மறைப்பார். நாம் அப்பாட்ட ரகசியமாக ஒரு விஷயத்தை மறைப்போம். இந்த மாதிரி மாற்றி கொடுக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரோகிணி சாரத்தில் இருந்தால் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்? அப்போ ரோகிணி சாரங்க பார்த்து 4 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ 4 கோடி சாரன் 1 கோடி 8 அப்போ வந்து 1 கோடி 8 கோடி அவன் போய் அங்கே 4 கோடி சாரத்தில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சந்திரன் உச்சமாக இடம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அந்த பாவத்துக்கு இது 11ஆம் இடம். அப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட தாயை நல்ல ஒரு லாபகரமாக இருக்க ஒரு சூழ்நிலை வரும். வீடு வண்டி வாகனம் நம்ம லாபத்தை பெறுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நம்ம அம்மாவோட ஆசை நிறைவேற்றுவோம். இல்லை அம்மா மூலியமாக நாம் ஆசை நம்ம நிறைவேற்றிக்குவோம். இப்போ 4 கோடி சாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா
அவர் அங்கே 2ஆம் இடத்துலேருந்து மறுபடியும் அதே 5ஆம் பார்வையும் பார்ப்பாருங்க. அப்போ 5ஆம் பார்வை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அது 4 கோடி சாரமாக இருக்குது இல்லைங்க. கட்டாயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வண்டி வாங்கி தருவோம், வீடு வாங்கி தருவோம், உயர் கல்வி படிப்புக்கு செலவு பண்ணுவோம். அதுக்குண்டான வேலைகளை பார்ப்போம். பூர்வீகத்தில் வந்து வீட்டு மனை அமைக்கிறதுன வேலை பார்ப்போம், ஆர்டர்ஸ் பண்ணுவோம், ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட துறையை பண்ணுவோம். ஓகேங்களா, ஒரு உணவு சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பசுமாட்டுக்கு வந்து ஒரு மணி வாங்கி கட்டுறது, ஒரு பசுமாடு வாங்குறது, ஒரு கால்நடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 முறை 5ஆம் இடத்தை பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்போ அரசு சம்மந்தப்பட்டது நம்மளுக்கு வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அந்த 4 கோடி சாதகம் 8 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வீடு கட்டுற யோகா அந்த அமைப்பு கட்டாயம் கொடுக்குங்க. இடம் வாங்கி போட்டதும் வீடு கட்டுற யோகா கட்டாயம் கொடுப்பாங்க, அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ 9ஆம் பார்வையும் அந்த இடத்துல பார்க்குறாரு. அப்போ 9ஆம் பார்வையை 8ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாதத்தை 4 கோடி சாதம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா அதுக்கு 8ஆக இருந்தாலுமே அப்போ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு பார்த்தீங்கன்னா அப்போ தந்தை வழி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷங்கிட்ட நம்ம ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காது, அதுவும் கடைசி ஒரு நன்மையில் தான் முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருகசீர சாரத்தில் இருந்தால் என்ன பலன் செவ்வாய். அப்போ மிருகசீரங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் சுயசாரம் இல்லைங்களா. அப்போ 1 கோடி 8 கோடி சார், அப்போ 2ல் இருக்கிறாரு. அப்போ கட்டாயமாக பார்த்தீங்கன்னாங்க இந்த மாதிரி இருக்கிற பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த 4 மாதம் வெளியே அனுப்பிடுங்க. ஏதோ ஒரு சாக்கு போட்டு வெளியே போவோம், இல்லை சண்டை போடுவோம், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஓகேங்களா, அது சுக்கர வீடு இல்லைங்களா. அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா குடும்பம் யாருங்க, குடும்பத்தில் வந்து அக்கா கல்யாணம் ஆகலாம், அக்கா கிட்ட, அம்மா கிட்ட, கல்யாணம் ஆன பெண்டாட்டிக்கிட்ட, இல்லை நம்மளோட பிள்ளைங்கிட்ட ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சண்டை வாய்ப்பு கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீர சாத்திலேருந்து 5ஆம் பார்வை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ 8 கோடி சாரம் இல்லைங்களா. அப்போ பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக நம்ம ஒரு அந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இல்லாத பண்ணி கொடுக்கும். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்காது, வாய்ப்பு கொஞ்சம் தடங்கல் பண்ணி கொடுக்கும். அப்போ குழந்தைங்கிட்ட நம்ம வந்து வாக்குவாதங்கள், வீண் சங்கடங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையை பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ வந்து அந்த சாரவங்க அந்த 8ஆம் இடத்தை பார்க்கணும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ ஒன்று பண்ணால் நம்ம வெளியூர் போகலாம், நம்ம ஊர் போகலாம், வருமானம் தேடி போகலாம், குடும்பத்தை பயணிக்கலாம், இல்லை குடும்பம் சின்ன சண்டையை போட்டு குடும்பம் சின்ன சண்டையை போட்டு வெளியே போவாங்க, இல்லை குடும்பம் சம்பாதிக்கிறதுக்கு வெளியே போவாங்க. இந்த மாதிரி மாற்றி கொடுக்குங்க. ஓகேங்களா, அப்போ 8ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், நெடுதூரம் போகிறது, இல்லை நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஊர் பெரிய மனுஷங்கிட்ட, நம்ம அப்பாட்ட போய் நம்ம அப்பா அம்மா இருக்கிறவங்ககிட்ட ஊர் பெரிய மனுஷன் போய் நம்ம குறையெல்லாம் சொல்லி கொட்டி தீக்கிறது, இந்த மாதிரி அணுகுமுறை அவங்களுடைய ஒரு அரவணைப்பு இதெல்லாம் நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரி, இது போல் ஃபாலோ பண்ணி பாருங்க, சிறப்பாக நல்லா வருவீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு, எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.